ஏங்க மஷ்ரூம் தொன்னை பிரியாணி வாங்க மஷ்ரூம் தொன்னை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மல்லி இலை, புதினா இலை, பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர், முழு மல்லி இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நான் இதில் 2 வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இப்போ நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே இப்போ இதில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு கிளறிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி எல்லாம் ஜீரக சம்பா அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இது மேலே நெய் தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா கமன்னு மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெடி. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டு கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கோங்க. முட்டை வச்சு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுவாங்க. மறக்காமலே நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.